இப்போ பாருங்கள், திருப்பூர் ஏசியன் ஆப்டிகல்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம பென்னி காம்ப்ளெக்ஸ் ரோட்டில் 2வது வீதியில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த பார்க் ரோட்டில் இந்த பக்கம் வரும் 4வது 5வது கடைங்க. இங்கே வந்தால் ஏசியன் ஆப்டிகல்ஸ் முன்னால் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்கோம் ஆர்டரு. அந்த கண்ணாடி பார்த்து எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ அதை என்ன ஒரு குயிக்காக கொடுக்குறாருங்கிறது நீங்கள் பார்க்கணுங்கிறக்கோசரம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், கையில் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரேம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அது மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நிறைய இருக்குது. ஹோல்சேல் கடை, நீங்கள் வேணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நம்ம வேறு சொல்லுங்கள், ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. அனிதா செக்கிங் சென்டர் அன்புன்னு சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பார் பாய். உள்ளே போய் கண்ணாடி கட் பண்ணுறாரு. எல்லாம் உடனுக்குடனே மேக்ஸிமம் 90% 95% வந்து எல்லா கிளாஸும் ஸ்டாக் வச்சுருக்காரு. ஒரு இதுக்குள்ள ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறாரு. அங்கே 2-3 பேர் தான் இருப்பாங்க கடையில். நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம். ஃப்ரேம் பாருங்கள், மறுபடியும் கண்ணாடி உடச்சி விட்டுட்டாரு. அடுத்து பாலிஷ் போட போகிற கிளாஸுக்கு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. லைவாக நம்ம முன்னாலே வச்சு செய்கிறாரு. வெளியே ஒளிவு மறைவுலாம் கிடையாது. பிரமாதமாக மெதுவாக நுணுக்கமாக செய்கிறாரு பாருங்கள். ஃப்ரேமில் வச்சு பார்த்து அந்த சைடு வச்சு பார்க்கலாம். நீங்கள் வேணா வந்தீங்கன்னா உடைய இமிடியட்டில் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா சீட்டை கொடுத்தா கண்ணாடி கொடுத்துருவார். இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டு. நீங்கள் தைரியமாக நம்பி வரலாம். எனக்கு பாய் வேறுவது ஒரு 30 வருஷம் பழக்க வழக்கங்கள். அதான் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். எல்லோரும் இல்லைன்னா இந்த வீடியோ காமிச்சு ரேட்டை குறைச்சிடுங்க. அப்புறம் இங்கே வந்தால் காமிச்சாலும் அவரே குறைச்சிடுவார். திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லக்கு. ஈரோட்லேயும் இவங்க பிரான்ச் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் பிரான்ச் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம். காடி இருக்குது, இதுங்களா காடி இருக்குது. நாங்களும் பாலிசிங் வந்து சென்டரில் வந்து காடி எடுத்து கொடுக்குறோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு 2 சுற்று சுற்றுச்சுன்னா காடி எடுத்து கொடுத்துருவோம். இது பாலிஷ் பண்ணுறதுங்க. பாருங்கள், அந்த காடி எடுத்துறது ஏதாவது பிசுறு இருந்தால் அந்த பிசுறு அப்படியே காடி எடுத்து அந்த காடியில் பிசுறுலாம் இல்லாத அளவுக்கு அந்த காடியில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி இப்போ பழப்பழம் ஆகிடுச்சு. வெள்ளையாக தெரிஞ்ச கண்ணாடி இப்போ பழப்பழம்னு தெரியுது அந்த கார்னர். அது மாதிரி 2க்கும் பண்ணிடுறாரு. போட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறாரு. இதுக்கு மாட்டியாச்சு. அவ்வளோதான், ஒரு கண்ணாடி வேலை முடிஞ்சுங்க. ஒரு சைடு, அடுத்து 2வது சைடுங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க இந்த 4 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இந்த 4 நிமிஷத்தில் ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒன்று மாட்டினா வேலை முடிஞ்சுங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்பேர் கண்ணாடி கேட்டிருந்தா கழட்டி மாட்டி எப்படி இருக்குது மேடம்? எவ்வளோ நேரம் ஆச்சு கண்ணாடி கொடுத்து? இப்போ கொடுத்தியா? எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1 மணி நேரம் இருக்குமா? எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டேன். ஆர்டர் கொடுத்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கூட தெரியாதா?
ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அடுத்து செலக்ட் பண்ணுறக்குள்ள கண்ணாடி கொடுத்துட்டாங்க. அதை கூட சொல்ல தெரியல. இதாவது எனக்கு வீடியோ பார்க்குறவங்களாம் தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் பொம்பளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆம்பளை போய் வாங்கி கொடுத்துருந்தா வாங்கி போட்டுட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. 5 நிமிஷம் தாங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள், 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆச்சு. இவ்வளோ தான் டைம் ஒரு கண்ணாடி அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. ஹைட்டை கையில் இருந்தால் இவ்வளோ தான் டைம். ஹைட்டு இல்லை அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் 99% ஹைட்டு கையில் வச்சுருக்காங்க ஸ்டாக்கு. ஓகே, முடிஞ்சுது. இந்த ஆர்டர் 2வது வேலையை முடிச்சிட்டாரு. நம்புவீங்களா எல்லோரும்? 5 நிமிஷத்தில் கண்ணாடி கொடுத்தாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதனால் தான் வீடியோவே போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. கண்டினியூ வீடியோவே போட்டு கண்டினியூவாக எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ முடிஞ்சுது, அவ்வளோதான். போட்டு பார்த்து சொல்லுங்கம்மா, லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா, எதாவது பண்ணணுமா ஆல்ட்ரு பண்ணணுமா? கொஞ்சம் டைட் பண்ணணும், டைட்டாக டைட் பண்ணணும் இல்லையா? லைட்டாக டைட் பண்ணணுமாம்மா, உடனே ரெடி பண்ணுறாரு பாருங்க. ட்ரைன் ஓகே. வந்தால் சுட கண்ணாடி வாங்கிட்டு போயிடலாங்க. சூடு ஆறுறக்குள்ளே வாங்கிட்டு போயிடலாம் நம்ம பாய் கடையில். நல்லா சொல்லு, ஒன்றும் கூச்சப்படாமல் சொல்லு எதாக இருந்தாலும். அப்புறம் அங்கே போயிட்டு நம்மளை கூப்பிட்டு வந்து ஏங்க அப்படின்றக்கூடாது. இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகிட்டியே, போட்டு பார்க்குற பாரு. என்ன இருக்கு? அது ஆடு, அது இல்லை, அது மூமெண்ட்டு. அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, முடிஞ்சதுப்பா. 3:30 வேலை முடிஞ்சுது. இது வேறுங்க 3 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கண்ணாடி பாக்ஸை திருப்பி நாங்கள் வாங்கிட்டோம். புதுசெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு எங்கள்கிட்ட இருக்கப்பா. உங்களுக்கு கொடுத்தா அப்படியே வச்சுக்கிறோம், நாங்கள் கொண்டு பீரோவில் வச்சுக்கிறது. ஐயோ, அதே கலர் தான் வேணுமா? பார், பாக்ஸ் கூட பர்பிள் கலர் தான் வேணுமாம்மா எங்கள் மேடமுக்கு. அப்போ கண்ணாடிக்கு அப்புறம் கண்ணுக்கு ப்ளூ கலராக வேணுமா? பர்பிள் கலரு இல்லையே, அதே கலரு. கையில் வச்சுக்காத வாங்க, இது கண்ணில் மாட்டிக்கோ. சரி பாய், எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கள். பாருங்கள், 2 கண்ணாடிக்கு சேர்த்து 1500. 1 ஃப்ரேம் போட்டிருக்காரு, 1 ஃப்ரேம் இல்லை, பழைய ஃப்ரேம் கொடுத்தோம். அப்போது கணக்கு பார்த்தா 1000 ரூபா, மொத்தம் 1000 ரூபா தான் கணக்கு. அப்போது 500 கண்ணாடிக்கு மட்டும், ஃப்ரேமு கண்ணாடியோட 1000 ரூபாய்க்கு மொத்தம் 1500. ஓகே பாய், நன்றி. பாருங்கள், இந்த விசிட்டிங் கார்டை பார்த்துங்க. நம்பரு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு A to Z இதில் இருக்குது. நீங்கள் மெதுவாக பொறுமையாக பார்த்துட்டு கடைக்கு வாங்க. வந்து நம்ம அனிதா டெக்னீஷியன் அனுப்புன்னு சொல்லுங்கள், இல்லையா பாசிட்டிவ் தாட் அனுப்புன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு.